சார் சின்ன பிள்ளையில நான் நினைச்சிட்டு இருந்தேன் சார் நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி அப்படி. அண்ணன் தம்பிகள். Chennai Samurtha International Aviation and Hotel Management College and Sunland Refined Sunflower Oil presents Behind on Scored Icons 2024. Supported by GT Holidays, Q&Q Pharmacy, Kokila Women's Innerwear, VGP Marine Kingdom, Inno6. Design partner Anuj Tiles. Powered by J Chandran. Howda Pay. Twin Birds Leggings, A2B Veg Restaurant, Chick Protein Therapy Strong and Black Shampoo. ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் தான் சொல்கிறேன் அதுக்கு. என்ன நல்லதா சொல்லுங்க. சந்தோஷங்கிற கேரக்டர் அப்படின்னு கூப்பிட்டு திருச்செல்வா அந்த கேரக்டர் நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னு. ஐயோ என்னாலாம் முடியாது, என் ஒய்ஃப்கிட்ட கேட்கணுங்க, என் பொண்ணுகிட்ட கேட்கணுன்னாரு. அடுத்து கேட்டு அவர் நடிக்க வைக்கிறதுக்குள்ள நான் தாங்க டென்ஷன் ஆகிறேன். எனக்கு ஒரு குரு நண்பர்களாக திரைப்பட கல்லூரியில் படிச்சிருந்தாலும் அவர் கையில் விருது பெறுவது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான பெருமைமிகு விஷயமாக கருதுறேன். ஃபிலிம் இன்ஸ்டியூட்னாக்கா நம்ம வந்து படங்களை பற்றி படிப்போம், அதை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு ஒரு ஆர்வத்தில் வந்தோம். முதல் வருஷம் ஃபிலிம் இன்ஸ்டியூட் வந்தாக்கா ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரி தான் இருந்துச்சு. அத்தோடு தெரிச்சு ஓடிட்டேன். நீங்க அவருடைய சீரியல்ல உங்களுக்கு எது பெஸ்ட் நீங்க சொல்லுங்க. சார் வந்து உங்களோட சீரியல் எது பெஸ்ட் சார்? மெட்டி ஒலி. மெட்டி ஒலி. கோலங்கள், எதிர்நீச்சல் என்னோட ஃபேவரட். என்ன சார் எல்லாமே கோவமே வராத ஒரு மனிதரை பார்க்கவே முடியும். ஐயோ அவள சொன்னீங்கன்னா நம்ப மாட்டாங்க. ஏ அப்படியா? சீரியல் மட்டும் கிடையாது, சினிமா அந்த அயன் படத்துல வில்லன் கேரக்டருக்கு வாய்ஸ் நீங்க தான் கொடுத்திருக்கீங்க. அதுல ஒரு டயலாக் இருக்கு, ஏய் தாஸ் லட்ல வைக்கலடா நட்டுல வச்சிருக்க. இத ப்ரோமோல வச்சு எப்படி ஹிட் பண்ணுவோம்? சாரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை வந்து அப்பா அம்மா சொன்ன பேர்ல இருந்து அழைப்பாங்க. சாரை சந்திச்சதுக்கு அப்புறம் அவர் கொடுத்த கேரக்டர் கரிகாலன் அப்படிங்கிற நேம்ல தான் என்னை வந்து நிறைய பேர் கூப்பிடுறாங்க. ஆனால் இப்போவும் என்ன தெருவில் பார்க்குறவங்க தோழர் தொல்காப்பியம் போறாருன்றாங்க. இப்போ நான் சொல்ல வேண்டியது எப்பா தோழர் நானும் தொல்காப்பியம் அவர் அப்படின்னு அது பிரிக்க முடியல அவங்களால. 14-15 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க. இன்னைக்கும் வெளியே போனா கோலங்கள் ஆதி தான் கூப்பிடுறாங்க, which is unbelievable. சோ எதிர்நீச்சல் சீரியல் வந்து இவ்வளவு சீக்கிரம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. சோ ஆக்சுவலி உண்மையான ரீசன் என்ன சார்? முடிஞ்சிருச்சு. ஏன் முடிஞ்சிச்சுன்னு மக்கள் ஆர்வமா கேட்குற அளவுக்கு முடிக்கிறது நல்ல விஷயம் தானே. இவங்க எல்லாருக்கும் நாங்கள் சீரியல் முடியுதுங்கிற செய்தி பரவ எல்லாருக்கும் ஃபோன் வருது, அடுத்த இதுலேருந்து ஆஃபர் அவ்வளோ வருது. இந்த மாதிரி ஒரு சீரியலுக்கு இந்த மாதிரி ஒரு வெளியில் ஒரு பரபரப்பு. கோலங்கள் சீரியலை பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்களோ இதே மாதிரி எத்தனை வருஷம் ஆச்சுனாலும் எதிர்நீச்சல் பத்தி டெஃபினட்டா பேசுவாங்க. none of you will be missed. ஒரு காலேஜ் ரீயூனியனுக்கு கூப்பிட்டாங்கன்னா எப்படி அடிச்சு பிடிச்சி கிளம்புவோம், அந்த மாதிரி எனக்கு நைட்லேருந்தே ஒரு எக்ஸைட்மெண்ட்டு. இது முடியும் போது ஏதோ லவ் ஃபெயிலியர் ஆன மாதிரி இருக்கு. நிஜமாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. எதிர்நீச்சல் சீரியல் அது முடிஞ்சிருச்சுங்கிறது வந்து புத்திக்கு தெரியுது, மனசுக்கு தெரியல, ஏற்றுக்க முடியல. பட் ஒரு உயிருள்ள ஒரு ப்ராஜெக்ட் அது மாதிரி எங்களுக்கு எதிர்நீச்சல். எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா கோலங்கள் 2, எதிர்நீச்சல் 2 இந்த மாதிரி அடுத்து சீசன் 2 எப்போ பண்ணுவீங்க? இது வரும் நிச்சயமாக. நான் எதிர்பார்க்குறேன் எதிர்நீச்சல் 2 வரணும் அப்படின்ட்டு. மெட்டி ஒளி நான் அந்த டீமையும் கொஞ்சம் எனக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நான் அங்கேருந்து தான் தொடங்கினேன். இப்போ நீங்கள் ஏதாவது எண்டு கார்டு போட்டோம்னா போகலாம். அடுத்து இன்னும் ஒரு சூப்பரான அவார்டு ஒன்று பார்க்க போறோம். பட் அதை பிரசன்ட் பண்றதுக்காக முதல்ல பிரசன்ட் அவர்களை ஸ்டேஜ்ல வெல்கம் பண்ணிடலாம். ஒரு பெரிய கைத்தரோட லெட்ஸ் வெல்கம் டைரக்டர் திருமுருகன் அவர்கள் டு தி ஸ்டேஜ். Yes, over to the AV, please. The Behind Woods Gold Icon Award for the Golden Icon of Television, Thiru Selvam. Yes, ஒரு பெரிய கைத்தரோட நம்ம எல்லாருக்குமே எப்பவுமே ஃபேவரட்டா இருக்கக்கூடிய நம்மளுடைய டைரக்டர் திரு செல்வம் அவர்களை ஒரு பெரிய கைத்தரோட ஸ்டேஜுக்கு வெல்கம் பண்ணிடலாம். பட்டயடு நொறுங்க நொண்டா போட உரிமை போட்ட
இந்த அவார்ட் கொடுக்கறதுல ஹானர் பண்றதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமையாகவும் இருக்கு. அண்ட் இந்த அவார்ட் வாங்கினதை பத்தி ஒரு சில வார்த்தைகள் அப்படியே உங்களோட ஃபேன்ஸ்க்கு. அனைவருக்கும் நன்றி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த விருது பெறுவது. அதே போல் என்னை சின்ன திரைக்கு என்னை அழைத்து வந்த திருமுருகன் அவர்கள் கையால் பெறுவது. எனக்கு ஒரு குரு. நண்பர்களாக திரைப்படக் கல்லூரியில் படிச்சிருந்தாலும் இங்கே வந்து அவர் கையில் விருது பெறுவது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான பெருமைமிகு விஷயமாக கருதுகிறேன். ஏன்னா சின்னத்திரை பற்றி எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லாத பொழுது திரைத்துறை பக்கம் பயணித்த சவுண்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் படங்கள்லாம் ஆர்வத்தில் கதை எழுதி வச்சுக்க வாய்ப்பு தேடும் பொழுது அது சரியாக அமையாத பட்சத்தில் எனக்கு சின்னத்திரையை அறிமுகப்படுத்தியவர் அவர் தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த விருது பெறுவது. ரெண்டாவது பிஹைண்ட்வுட்டில் தொடர்ந்து எனக்கு நல்ல நல்ல ஒரு நேர்காணல்கள் அமைத்து கொடுத்து அதில் நான் சொன்ன கருத்துக்களை அப்படியே போட்டு ரொம்ப இயல்பான உரையாடல்களோடு நான் 2-3 இன்டர்வியூஸ் பண்ணியிருக்கேன். அவங்க கிருத்திகா அவங்க தான் இன்டர்வியூ பண்ணாங்க. நல்லா ஒரு அறிவு சார்ந்த பெண்மணி. அவங்களுக்கு நன்றி. பிஹைண்ட் நோட்ஸ்க்கும் நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். மணிமேகலை, எனக்கு சின்ன பிள்ளைலேருந்தே ஒரு டவுட். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த டவுட் இருந்தது. இப்போ 2 பேருமே கருப்பு சட்டை, ரொம்ப வருஷம் கழிச்சு 2 பேரும் ஒரே மேடையில் ஒன்றா பார்க்குறோம். நான் கேட்டுறவா? கேட்டுறியா? சின்ன பிள்ளையில நான் நினச்சிட்டு இருந்தேன் சார், நீங்கள் 2 பேரும் அண்ணன் தம்பி அப்படின்னு. அப்படி இல்லாமல் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிகள் ஒன்றா பிறக்கலை, நண்பர்களாக தான் அறிமுகமானோம். திரைப்படக் கல்லூரியில் நான் ஜாயின் பண்ணிட்டேன். நான் ஆக்சுவலாக சவுண்ட் இன்ஜினியரிங் பிரிவில் தான் படித்தேன். ஒரு 3 மாதம் கழித்து ஒருத்தரை சந்தித்தேன். நான் கிளாஸ் ரூமுக்கு வெளியில் ஒருத்தர் தூரமாக நின்றுட்டு இருந்தார். நின்று அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தார். அவருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. என்னை கூப்பிட்டு இருந்தாங்க, இங்கே என்ன சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்டார் இப்போ எங்களெல்லாம். அப்போ நான் நினச்சிட்டேன் அது எங்களை தான் ரேங்கிங் பண்ணிட்டு இருந்தாங்க சீனியர்ஸ் எல்லாம். சரி, இவர் யாரோ புதுசாக வந்திருக்காருன்னு அவர்கிட்ட பேச்சு கொடுக்கும்போது அவர் டைரக்ஷனில் ஜாயின் பண்ணிட்டு 3 மாதமாக ஹோம் சிக்னால வராமல் இருந்திருக்காரு. வீட்டில் அவர் வர்றதுக்கு அப்படித்தான் எனக்கு சொன்னது, ரொம்ப ஊரை விட்டு வர முடியல அப்படின்னு சொல்லி. அப்புறம் அந்த ஒரு வருடத்தில் அப்புறம் எல்லாரும் ரொம்ப நெருங்கி பழகி. அதுவும் ஒரு காரணம். இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, ஃபிலிம் இன்ஸ்டியூட்னாக்கா நம்ம வந்து படங்களை பற்றி படிப்போம், ஸ்கிரிப்ட் இருக்கும், அதை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு ஒரு ஆர்வத்தில் வந்தோம். ஏன்னா நான் படித்தது சுவாலஜி. அதில் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் அலர்ஜியாக இருந்துச்சு. மொதல் வருஷம் ஃபிலிம் இன்ஸ்டியூட் வந்தாக்கா ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரி தான் இருந்துச்சு. அத்தோடு தெரிச்சு ஓடிட்டேன். நான் போய் டிரான்சிஸ்டர்லாம் சொல்லி கொடுத்தாங்க. சரி, இதுவா சினிமா நம்பி வந்தப்போ கொஞ்சம் பயம் இருந்தது. அப்படி அறிமுகமாகி அந்த நட்பு தொடர்ந்தோம். இருந்தாலும் அந்த Men in Black அந்த காஸ்டியூம் அது வந்து கோஇன்சிடென்ஸா அமைஞ்சது தானா? தெரியவே இல்லை. நான் இப்போ முதல்ல ஒன்று போட்டு யதார்த்தமாக அப்புறம் எடுத்து ஒன்று மாட்டினேன். அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே பிளாக்ல இருக்காங்க. ஆக்சுவலாக இவர் வர்றது எனக்கு தெரியவே தெரியாது. எங்கள் 2 பேருக்குமே தெரியல. அண்ட் திருமுருகன் சார், நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் திருச்செல்வம் சாரை பற்றி நாங்கள் கேட்கணும்னு விரும்புகிறோம். ஏன்னா நீங்கள் 2 பேரும் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஒருத்தவங்க நிறைய தெரிஞ்சிருக்கும், ரொம்ப காலமாக வந்து ஒன்றா இருந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் சாரை பற்றி தெரிஞ்சுப்போம். ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் தான் சொல்கிறோம். அதுக்கு என்ன நல்லதாக சொல்லணும். நல்லது. ஏன்னா எங்களுக்குள்ள நிறைய ஹியூமரஸான விஷயம் நிறையா இருக்கு. அப்போ வந்து நான் வந்து ரேடன் டிவிக்காக காவிரின்னு ஒரு சீரியல் ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் வந்து அப்போ வந்து இவர் பிரசாத் லேபில் வந்து சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட்டாக, ஏன்னா என்னோட டிப்ளமோ ஃபிலிமுக்கு இவர் தான் சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட். அப்போ ப்ராசஸிங் படித்தவர் டைரக்டர் விக்ரமாதித்தன். நாங்கள்லாம் ஒரே செட்டு. அவரும் இன்னைக்கு மிகப்பெரிய டைரக்டராக இருக்கிறாரு விக்ரம். அப்போ வந்து இவர் ரிசீம் எடுத்துகிட்டு வந்தார். நான் வந்து உங்கள்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேரணும். ஏங்க வந்து சேர வேண்டியதானே, இதுக்கு ரிசீம் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா காவேரியில் ஒர்க் பண்ணார், மெட்யூலியில் ஒர்க் பண்ணார். எனக்கு மறக்க முடியாத விஷயம் என்னென்னா, மெட்யூலியில் இவரை கூப்பிட்டு ஒரு கேரக்டர், மெயினான கேரக்டர் பண்ண வைக்கலாம், சந்தோஷங்கிற கேரக்டர் அப்படின்னு கூப்பிட்டு, திருச்செல்வம் அந்த கேரக்டர் நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னு. ஐயோ என்னாலாம் முடியாது. ஏங்க முடியாது? என் ஒய்ஃப்கிட்ட கேட்கணுங்க. அப்புறம் கேட்டு ஒரு வழியாக ஒய்ஃப்கிட்ட கன்வின்ஸ் பண்ணிட்டேங்க, என் பொண்ணுகிட்ட கேட்கணுன்னாரு. அடுத்து கேட்டு அவர் நடிக்க வைக்கிறதுக்குள்ளே நான் தாங்க டென்ஷன் ஆனேன். அதுக்கப்புறம் சிறப்பாக நடித்து அந்த சந்தோஷங்கிற கேரக்டர் பயங்கர ரிசப்ஷன், நல்ல மக்கள்கிட்ட பயங்கர ரீச். அது அவர் பேசுகிற அந்த இங்கிலீஷ் ஸ்டைல், அதுக்கு வசனம் இந்த பாஸ்கர் சக்தி சார் மிரட்டிட்டாங்க அந்த கூட்டணியை. ஸோ அப்படித்தான் இவர் நடிக்க வந்தார். இவர் சவுண்டு படித்தாலும், அவர் பாசிங் படித்தாலும் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய இயக்குதல் திறமைங்கிறது என்னால் அப்போவே ஜட்ஜ் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ அதுக்கடுத்து வந்து 2 பேருமே ஷைன் பண்ணிட்டாங்க. அதில் பெரிய பெருமை. அது இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறதுல வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஓகே, இவர் இயக்குன சீரியல்ஸ்ல உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான, உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான சீரியல்? நீங்கள் அவருடைய சீரியலில் உங்களுக்கு எது பெஸ்ட் நீங்கள் சொல்லுங்கள். சார் வந்து உங்களோட சீரியல் எது பெஸ்ட் சார்? மெட்டிஒலி. எவ்ரிவன்ஸ் ஃபேவரட். மெட்டிஒலி தானே எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அது பிடிக்கிறது ஒன்றும் இல்லை. அது எங்களுக்கு சினிமா ஒரு பக்கம் பிரம்மாண்டமாக இருந்தப்போ நாங்கள் ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி ஒரு சின்ன வேலை பண்ணும்போது அது ரொம்ப அழகாக இருந்தது. அவர் அந்த கதையை சொல்லும்போது கூட இதில் ரொம்ப எளிய மனிதர்களாக இருக்காங்களே அப்படின்னு யோசித்தோம். அதுக்கப்புறம் அந்த கதையை போய் மக்கள்கிட்ட சேர்ந்த விதத்தில் ஒரு சின்ன திரையை புரட்டி போட்ட ஒரு தொடர் அது. அதை தான் முதல்ல சொல்ல முடியும்.
அதை தவிர்த்து நிறைய அதில் பண்ணியிருந்தாலும் இன்னொரு மெட்டி முக்கியமான விஷயம் மெட்டி ஒலிங்கிற டைட்டில் வச்சோன்னா யாருக்கும் பிடிக்கல, எல்லாமே வேணான்ட்டாங்க. அதை அப்ரிஷியேட் பண்ணி இல்லை தான் வைக்கணும்னு சொன்னது திருச்செல்வம். ஆமாம், அப்பொழுது அது சவுண்டு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் மாதிரி இருக்கும். மெட்டின்னு இருக்கலாம், ஆனால் அது மெட்டி ஒலிங்கிறது ஹார்டாக இருந்த மாதிரி தோணி இருக்கும். அப்புறம் அது அப்படியே பழக பழக நல்லா இயல்பாக இருந்தது. மெட்டி ஒலி மெமரிஸ்லாம் தெரியுமா உங்களுக்கு? அது ஒரு சினிமா பாட்டை நினச்சினாலும் ஒரு 3 வருஷம் கண்டினியூஸாக பாடிட்டு இருந்தேன். அம்மி 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 மிதிச்சு, அதை கேட்ட எங்கள் அம்மா மிதிச்சு, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அம்மா மிதிச்சு. அடுத்து சார், இப்போ நீங்கள் கோலங்கள் எதிர்நீச்சல் என்னோட ஃபேவரட். என்ன சார் எல்லாமே சூப்பர். ஸோ அவர் சொல்லும்போது கோலங்கள் எதிர்நீச்சல் 2 சீரியல் பேர் சொன்னார் இல்லையா? ஸோ கோலங்கள் சீரியல் டீம்ல இருந்தும் எதிர்நீச்சல் டீம்ல இருந்தும் நிறைய ஆர்டிஸ்ட் இங்கே வந்திருக்காங்க. ஸோ அந்த ஹோல் டீமே வந்து ஸ்டேஜுக்கு வந்து ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம். ஒரு பெரிய கையோட லெட்ஸ் வெல்கம் கோலங்கள் டீம் அண்ட் எதிர்நீச்சல் டீம் டு தி ஸ்டேஜ். பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவங்க பார்த்தோன்னே ரீயூனியன் மாதிரி அவங்களுக்குள்ள வந்து பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எதிர்நீச்சல் சீரியல் வந்து பட்டுன்னு முடிஞ்சிருச்சு அப்படின்னோடனே எல்லாத்துக்கும் வந்து லைட்டாக கொஞ்சம் மனசு ஃபீலிங் ஆயிடுச்சு. பிகாஸ் இது ஒரு ஃபேவரட்டான ஒரு சீரியல், இவ்வளோ சீக்கிரம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. ஸோ ஆக்சுவலி உண்மையான ரீசன் என்ன சார்? முடிஞ்சிருச்சு. நான் இப்படி தான் அந்த எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாலே வேஸ்ட் ஆயிடுது. ஏன் ஒரு சீரியல் நல்லபடியாக முடியுது, ஏன் முடிஞ்சிச்சுன்னு மக்கள் ஆர்வமாக கேட்குற அளவுக்கு முடிக்கிறது நல்ல விஷயம் தானே. பாயிண்ட். அப்படி டைரக்டர் டச்சில் ஒரு பதில் சொன்னார் பத்தியா? இதில் காரணங்கள் அப்படின்னு ஒன்றும் இல்லை. இது கொண்டு போயிருக்கலாம், அதுக்கு பின்னாடி வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. அதனால் நாங்கள் அதை ஒரு நிர்வாகம் சார்ந்த காரணங்களும் இருக்குது. இது எல்லாம் சேர்ந்து ஒரு சீரியலை முடிக்கிறது அப்படிங்கிறது படி தான் அது முடிஞ்சது. ஆனால் அது மக்கள், நான் இப்போ ஊராக போயிட்டு தான் வந்தேன், யாருமே அதை ஏற்கலை. அந்த அளவுக்கு அதில் இன்வால்வ் ஆகி இருந்தாங்க, அவங்களால ஏற்கவே முடியல. நிறைய நான் வீடியோ பதிவாக பண்ணி தான் வச்சுருந்தேன். பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்பொழுது இந்த வேதாரண்யம் தாண்டியெல்லாம் ஒரு பகுதிக்கெல்லாம் போயிருந்தேன். அங்கே நிறைய க்ரௌடாக வந்தவங்க எல்லோரும் கேட்டது ஃபஸ்ட்டு இதை தான் கேட்டாங்க. ஏன் முடிச்சிங்கன்னா, இல்லை ஒரு நியர்லி ஒரு 800 எபிசோட்ஸ் ஆயிடுச்சுங்க நான் சொன்னாலும் அவங்க அதில் ஏற்கலை. ஸோ ஒரு வகையில் அது வந்து ரொம்ப இதயத்தில் இருக்குன்றது வரைக்கும் சந்தோஷம். சார், இப்போ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆக்டர் அண்ட் டைரக்டர், அது எல்லாருக்குமே எங்களுக்கு தெரியும். பட் ஒரு 100 படங்களுக்கு மேலே நீங்கள் வந்து சவுண்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு தகவல் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. சவுண்ட் இன்ஜினியராக நிறைய படம் வேலை பார்ப்பாங்க. அதில் எனக்கு சந்தோஷம். ராஜா சாருடைய இதில் அந்த மியூசிக் இதில் இருந்தது, அவங்க பக்கத்தில் அமர்ந்து அதை கவனிக்கிற வாய்ப்பு எனக்கு பெரிய சந்தோஷம். அதுதான். எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா கோலங்கள் 2, எதிர்நீச்சல் 2 இந்த மாதிரி அடுத்து சீசன் 2 எப்போ பண்ணுவீங்க? இல்லை, இது கோலங்கள் 2, எதிர்நீச்சல் 2 எல்லாம் வந்து ஒரு நிர்வாகம் சார்ந்து அவங்க எடுக்க வேண்டிய முடிவுகள் இருக்கும். அதுக்குள்ளே அதில் நிறைய இருக்கும். ஆனால் நான் எதுவாக இருந்தாலும் நான் ரொம்ப தயாராக திறந்த மனதோடு காத்திருக்கிறோம். அதுக்கான இதுவும் நடந்துக்கிட்டு இருக்கு. விரைவில் அது அதே பேரில் வருதா, வேறு பேரில் வரா, எப்படி வேணாலும் வரலாம். இந்த நேரத்தில் உங்களுடைய கேஸ்டிங்லேருந்து அவங்களுடைய மெமரிஸை நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். எதிர்நீச்சல் சீரியல் சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல பிஹைண்ட் உட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எப்படின்னா, இப்போ ஒரு காலேஜ் ரீயூனியனுக்கு கூப்பிட்டாங்கன்னா எப்படி அடிச்சு பிடிச்சி கிளம்புவோம், அந்த மாதிரி எனக்கு நைட்லேருந்தே ஒரு எக்ஸைட்மெண்ட்டு. நாளைக்கு எல்லாரையும் பார்க்க போகிறேன்னு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் கொடுத்த ஆஃப் ஸ்க்ரீன் அண்ட் ஆன் ஸ்க்ரீன் ஒரு சீரியல்னால் அது எதிர்நீச்சல். கண்டிப்பாக ஃபுல் கிரெடிட் கோஸ் டு சார். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் தேட். அதுதான் நான் இப்போ கூட சொல்லிக்கிட்டு இருந்தேன். நிறைய சீரியல் பண்ணியிருக்கேன், முடியும் போது ஒரு கஷ்டம் இருக்கும் கண்டிப்பாக. அச்சோ இது முடிஞ்சிருச்சு, இந்த கேரக்டர் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. பட் இது முடியும் போது ஏதோ லவ் ஃபெயிலியர் ஆன மாதிரி இருக்குது. நிஜமாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நிறைய விஷயம், இப்போது ஃபேனு, நான் டச்சப் பேகு, இதெல்லாம் இந்த சீரியலுக்காக நான் வாங்கினதுன்னு சிலது இருக்குல்ல, வெரி ஸ்பெசிஃபிக்காக இதுக்குன்னு, அதெல்லாம் பார்க்கும் போதே அது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. த மெமரிஸ் ஹர்ட்ஸ் அ லாட். அந்த அளவுக்கு திஸ் இஸ் வெரி நியர் டு மை ஹார்ட் அப்படின்னு சொல்லணும். கண்டிப்பாக முடிஞ்சது கஷ்டம்தான். பட் சார் சொன்ன மாதிரி ஏன் முடிஞ்சதுன்னு கேட்குற அளவுக்கு ஏதோ நம்ம பண்ணியிருக்கோன்றதுல ஒரு சந்தோஷம் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ பிஹைண்ட் உட்ஸ். மீண்டும் எங்களுக்கு எதிர்நீச்சலால் இணையிறதுக்கு ஒரு மேடை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமான தருணம் இது, ரொம்ப ஸ்பெஷலானது எங்களுக்கு. உங்களுக்கு எப்படி தெரியல, எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் டு தி ஹார்ட். எதிர்நீச்சல் சீரியல் அது முடிஞ்சிருச்சுங்கிறது வந்து புத்திக்கு தெரியுது, மனசுக்கு தெரியல, ஏற்றுக்க முடியல. எப்போவுமே வந்து ஒரு விஷயம் ஒருத்தரோட பழகிறோம், இல்லை அவங்க இல்லாமல் போகும்போது தான் அந்த அருமை தெரியும் அப்படின்வாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு உணர்வு, அழுத்தம் எல்லாமே எதிர்நீச்சல் எங்களுக்கு கொடுத்துருக்கு. சச் அ
சச் அ பாண்டிங். அது அடுத்தவங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேனான்னு எனக்கு தெரியல. பட் ஒரு உயிருள்ள ஒரு ப்ராஜெக்ட் அது மாதிரி எங்களுக்கு எதிர்நீச்சல். So we just want to be in எதிர்நீச்சல் and now we want to be in the memories of எதிர்நீச்சல். Thank you sir, thank you so much. வணக்கம் எல்லாருக்கும். கண்டிப்பாக எதிர்நீச்சல் பற்றி சொல்லணும்னா மிகப்பெரிய ப்ராஜெக்ட் சார் அது. அதில் வந்து நாங்கள் வாழ்ந்திருக்கோம். உண்மையிலே எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டரில் அவங்கவுங்க வாழ்ந்திருக்கோம். அதனால தான் எங்களால் அந்த பிரிவு வந்து எங்களுக்கு இன்றைக்கி ஏற்றுக்க முடியல. இவ்வளோ ஷார்ட்டாக முடிஞ்சதுனால எங்களால் அதை ஏற்றுக்க முடியல. ஸோ ஒவ்வொரு சீன்ஸும் வந்து அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ எங்களுக்கு வந்து ஃப்ரீ ஹேண்ட்ஸ், எங்களுக்கு டேரக்டர் வந்து ரொம்ப ஃப்ரீ ஹேண்ட்ஸ் கொடுத்து எங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு. மக்கள் முன்னாடி இவ்வளோ பேர் எங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. திருச்செல்வம் சார் ரொம்ப நன்றி. இந்த நேரத்தில் சன் டிவிக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதே டைமில் ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது. எதிர்நீச்சல் இவ்வளோ சீக்கிரம் முடியும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி முடிஞ்சது தாங்க முடியாத ஒரு விஷயந்தான். பட் விஷயலி கதிருங்கிற கேரக்டர் ரியலி மிஸ் இட் சார். அது எப்படி கொடுத்தீங்க, எதை நம்பி கொடுத்தீங்கன்னு தெரியல. பட் ரியலி மிஸ் மை கேரக்டர். அண்ணா அவங்க சொன்ன மாதிரி தான் ஒரு ரீயூனியன் மாதிரி தான். எல்லாருக்கும் இப்போ எல்லாரையும் ஒரே மேடையில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் நடக்கிறதுக்கு பிஹைண்ட் வுட்ஸ் கொடுத்ததுக்கு ஒரு நல்ல ஒரு தேங்க்ஸ் எவ்ரி ஒன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். இல்லை, நான் ஒரே ஒரு நிமிஷம். நான் இவங்க எல்லாருக்குமே பயங்கர ஃபேன்ஸ். இந்த 3 பேர் இருக்காங்க இல்லையா, தீபா வெங்கட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட். அவங்க கோலங்கள் பண்ணும்போது இதில் நடிக்கிறதுக்கு கேட்டப்போ வீட்டில் விடமாட்டேன்ட்டாங்க. அடுத்த முறை எப்படியாவது வீட்டிலேருந்து கேட்டுட்டு கண்டிப்பாக நடிக்க வருவாங்க. ரொம்ப ரொம்ப இயல்பாக நடிக்கிறது ரொம்ப இயல்பாக இருக்கும். அதான் டப்பிங்கில் போய் அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அது 2 பேரும் இந்த எங்கள் காம்பினேஷனில் வர அந்த ஆஃபீஸ் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த ஓட்டுற சீன்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஆனால் ரொம்ப அற்புதமான ஆர்டிஸ்ட்டு, அந்த அளவு ரொம்ப திறமையாக இருக்கும். அதே தான் ஹரிப்பிரியா, அதே பிரியதர்ஷினி. இவங்க 2 பேரும், நான் என்ன பெண்களாக இருக்கிறதுனால தனியாக சொல்கிறேன், இவங்களை தனியாக நான் சொல்கிறேன். இவங்க 2 இல்லை இங்கே சொல்கிறேன். ஏன்னா அவங்க 2 பேருமே ஒரு சீன் எடுக்கும்போது எங்களுக்கு இயல்பான வட்டார வழக்கு அது தெரியும், பிரியதர்ஷினிக்கு தெரியும், ஒரு ஹரிப்பிரியாவுக்கும் தெரியும். அதனால் ரொம்ப இயல்பாக இருக்கும். இந்த சீன்ஸை பற்றி பேசி எடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அதில் இவங்க எல்லாருமே எனக்கு கிடைச்ச பெஸ்ட் ஆர்டிஸ்ட். இந்த ஃபீமேல் ஆர்டிஸ்ட், மென் ஆர்டிஸ்ட் நான் பிரிக்கல. நீங்கள் இந்த ஆர்டரில் சொல்லும்போது நான் சொல்லணும்னு நினச்சேன், அது மறந்துடக்கூடாது. இவங்களை பற்றி நான் அப்புறம் திரும்ப நான் தனியாக இந்த மென் ஆர்டிஸ்டோட இல்லை. ஐ ஹவ் ஜஸ்ட் ஒன் திங் டு சே அபவுட் சார். எப்படி வந்து இவ்வளோ வருஷம் ஆனதுக்கு அப்புறமாவும் கோலங்கள் சீரியலை பற்றி உஷா, ஆதி, தொல்ஸ் அண்ட் அபி இந்த மாதிரி கேரக்டர்ஸை பற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்களோ, இதே மாதிரி எத்தனை வருஷம் ஆச்சுனாலும் எதிர்நீச்சல் பற்றி டெஃபினட்டாக பேசுவாங்க. நன் ஆஃப் யூ வில் பி மிஸ்ட். உங்களை மறக்கவும் விட மாட்டாங்க. பிகாஸ் அவர் ஆடியன்ஸ் இஸ் லைக் தட், த லவ் தட் தே கிவ் அஸ் இஸ் லைக் தட். அதனால இது வந்து என்றைக்குமே மறக்க மாட்டாங்க. அண்ட் இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த கிரியேட்டர் ஆர் திருசெல்வம் சார். கோவமே வராத ஒரு மனிதரை பார்க்கவே முடியாது. ஐயோ, சொன்னீங்கன்னா நம்ப மாட்டாங்க. அப்படியா? வேலை சண்டே இதுதான் ஒர்க்கப். எனிவே, உங்களோடையும் சரி திருமுருகன் சாரோடையும் சரி ஒர்க் பண்ணுற அனுபவம்லாம் மறக்கவே முடியாது. எக்ஸலண்ட்டாக வந்து ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட இருக்கிற அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற டேலண்ட்டை எப்படி வெளியில் கொண்டு வரணும், எப்படி கம்ஃபர்டபுளாக அவங்கள வைக்கணும் அப்படின்ட்டு தெரிஞ்சவங்க நீங்கள்லாம். ஸோ அந்த டேஸை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ அழகான அனுபவங்களை எங்களுக்கு கொடுத்ததுக்கு. மிக்க நன்றி. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த சீரியல் முடியுதுன்னு நாங்கள் சொல்ல முடியல. ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. அது எப்படி சொல்கிறேன்னு தெரியாமல் ரொம்ப 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 அந்த இன்னைக்கு வரைக்கும் அவர் வெளியில் வந்தாரான்னு தெரியல. மிஸ்டர் கதிர் அவரால் நிறைய நடிக்க போகிறாங்க இவங்க எல்லாரும். நான் அது தனி இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். இவங்க எல்லாருக்கும் நாங்கள் சீரியல் முடியுதுங்கிற செய்தி பரவ எல்லாருக்கும் ஃபோன் வருது அடுத்த இதுலேருந்து. அவங்க அந்த இவங்களுடைய கேரக்டரைசேஷனை தூக்கிட்டு அப்படியே போனால் கூட நல்லா இருக்குமேனு ஆர்வத்தில் பண்ணுவாங்க, நிறைய பண்ணுவாங்கன்னு தெரியும். ஆல்ரெடி இவங்களுக்கு இயல்பாகவே நடிக்கக்கூடியவங்க. நல்லா ஆஃபர் அவ்வளோ வருது. இவங்க எல்லார்ட்ட சொன்னது என்னென்னா, என்னால் முடியுமான்னு தெரியல. 1 மாதம் இன்டர்வியூ அவ்வளோ கேட்டிருக்காங்க நிறைய. ஆனாலும் இவங்க எல்லாம் கொடுக்க முடியல. ஃபோனில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இல்லைங்க நான் ஒன்று கொடுத்துட்றேன்னு முடிவு வந்தது காரணமே எங்களுடைய நிலை வந்து பயங்கரமாக இந்த மாதிரி ஒரு சீரியலுக்கு இந்த மாதிரி ஒரு வெளியில் ஒரு பரபரப்பு ப்ளஸ் வந்து இவங்க என்ன பண்ண போகிறாங்க, இல்லை என்ன நடந்துச்சாங்க இப்படின்னு கண்ணாபின்னான்னு சோஷியல் மீடியாவில் போச்சு இல்லையா, அதை தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்து ஒருவர் பேச போகிறார். வரைக்கும் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ரீல்ஸ் வந்து ட்ரெண்ட் தெரியுமா, ஐ ஒன் பிரதர் ஐ ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கைத்தோட அது இப்போ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. மிஸ்டர் ஆதி அவர்கள், the most stylish handsome man of television industry. அஜய் கபூர் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். பிஹைண்ட் வுட்ஸ் நேயர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 4 years கழிச்சு இந்த மாதிரி ஒரு மேடைக்கு வந்திருக்கேன். அதுவும் பிகாஸ் ஆஃப் திருச்செல்வம் சார் இஸ் கெட்டிங் அன் அவார்ட். இட்ஸ் அமேசிங். ஏன்னா ஹீ டிசர்வ் திஸ் அண்ட் மெனி மோர் அவார்ட்ஸ். ஆக்சுவலி அவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஒரு சீரியல் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் விமென்ஸ் வேர்ல்ட். ஸோ ஹீ ஹேஸ் தட் நுவான்சஸ். அது வந்து ஒரு விமனோட ஜேர்னி,
ஆர் உமனோட சென்சிட்டிவிட்டி, அவங்களோட இது எல்லாமே he has some kind of a magic in it. அது வந்து மேபி he was a woman in the past life, I don't know, பட் அதை வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக காட்டுறது வந்து இட்ஸ் வெரி ரேர். அண்ட் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு அசோசியேட் வித் சார். ஆக்சுவலி ஜென்ரலாக சொல்லுவாங்க அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட், பட் எங்களை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் லைக் தட், பிகாஸ் வி ஆர் லிவிங் இன் யோர் மைண்ட் ஃபார் இயர்ஸ் டுகெதர். 14-15 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க. இன்னைக்கும் வெளியே போனால் கோலங்கள் ஆதி தான் கூப்பிட்றாங்க, விச் இஸ் அன்பிலீவபிள். இந்த மாதிரி வந்து இட் இஸ் வெரி வெரி ரேர். ஏன்னா மறந்துடுறாங்க, படத்தே மறந்துடுறாங்க, பெரிய பெரிய படத்தே வந்து மறந்துடுறாங்க. பட் கோலங்கள் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் இட் ஹாஸ் காட் தட் சாம், இட் ஹஸ் காட் தட் மேஜிக், அண்ட் த மேன் பிஹைண்ட் தட் மேஜிக் இஸ் திருச்செல்வம் சார். சார் உங்களை நிறைய மேடையில் நான் என்னால் பார்க்க முடியாது, சீரியல் மட்டும் கிடையாது, சினிமா அந்த அயன் படத்தில் வில்லன் கேரக்டருக்கு வாய்ஸ் நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க. அந்த ஒரு ஃபேமஸான டயலாக் இருக்குல்ல சார், லட்டுல வச்ச நெஞ்சா பாஸ், நட்டுல அந்த கேரக்டருக்கு நான் எடுத்து ஒரு ஷோவில் பண்ணியிருக்கேன் சார், ரியாலிட்டி ஷோவில் சார். அதனால எனக்காக அந்த லட்டுல வச்சேன் நான் வேணா சொல்லவா சார் ஒரு வாட்டி? அந்த இல்லை டயலாக் வந்து நீங்கள் அது மட்டும் ஒரு வார்த்தை. கேவி ஆனந்த் சார் வந்து he wanted இந்த கேரக்டர் நீங்கள் தான் பண்ணணும்னு சொன்னாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ வாஸ் ஸ்டக் வித் கோலங்கள். ஸோ டேட்ஸ் ப்ராப்ளம் உங்களுக்கு எல்லாரும் தெரியும். ஸோ அட்லீஸ்ட் இந்த வாய்ஸ் டப் பண்ணணும்னு சொன்னாங்க. ஐ செட் ஓகே. பட் அந்த கேரக்டர் பார்க்குறப்போ ஐ வாஸ் லைக் யூனோ இந்த கேரக்டர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து ஒரு ஸ்டைலிஷாகவே பேசிடலான்னு சஜஸ்ட் பண்ணுறப்போ அவங்க சொன்னாங்க உங்கள் ஸ்டைல்லே பேசுங்க, ஐ வாண்ட் தட் எக்ஸாக்ட்லி தட் சேம் ஸ்டைல். ஸோ அப்படியே பேசியிருக்கேன். பட் ஐ டென்ட் நோ தட் இது வரைக்கும் அதை வந்து நீங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுருக்கீங்க. அண்ட் இட்ஸ் கான் ரீச் ஸோ வெல். தேங்க்யூ ஸோ மச். அதில் ஒரு டயலாக் இருக்குது, ஏய் தாசு லட்டில் வைக்கலடா நட்டில் வச்சுருக்கேன். இதை ப்ரொமோவில் வச்சு எப்படி ஹிட் பண்ணுறோம். எல்லாருக்கும் வணக்கம். இப்போது எல்லோரும் சொன்ன மாதிரி பிகேட் ஒன்ஸுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். என்னென்னா நான் எவ்வளவோ சீரியல் படங்கள் பண்ணியிருந்தாலும் இப்போ நான் வெளியில் போகும்போது எதிர்நீச்சல் நாச்சி எப்போ தானே சார், ஜனனி அப்போ தானே சார், ஜனனி எப்போ சார் நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க, அவங்க ஏதோ சப்போர்ட் பண்ணுங்க சார் சொல்கிறாங்க தவிர வேறு எதை பற்றியும் எந்த சீரியல் பற்றி யாரும் கேட்குறதில்ல. அதுக்கு நான் சாருக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும். சார் என்னை முதல் டைம் பார்த்த உடனே வந்து சார் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த கேரக்டர் ஒவ்வொரு நாள் நாங்கள் நடிக்கும்போது ஒவ்வொரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டே இருக்கோம். டயலாக் முதற்கொண்டு சார் எங்ககிட்ட வேலை வாங்குகிற விதம் முதற்கொண்டு எல்லாம் அது சார் கூட நடிக்கும்போது தான் எல்லாருக்கும் தெரியும். ஒரு லைவாகவே எல்லாம் பண்ணுறதுன்னா சார் தான் அதுக்கு காரணம். எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுப்பார் நிறைய. நீங்கள் பண்ணுங்கள் சார் பார்த்துக்கலாம் சார் நிறைய சொல்லுவார். அதுக்கு சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நன்றி. முதல்ல நான் தோழர் கூட ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு. கோலங்களுடைய மறக்க முடியாத கதாபாத்திரம் அவர். அதாவது வந்து ஒரு 1000வது எபிசோடில் வந்துட்டு ஒரு 100-150 எபிசோட்லேயே மக்களுடைய அந்த இதயத்தை பிடிச்ச ஒரு கேரக்டர் அது. நீங்கள் ஒரு வார்த்தைகள் பேசுறீங்க சார். அப்புறம் திருச்செல்வம் சார் உங்களுக்கு கொடுத்த தோழர் நான் தான். என் பேர் ஆதவன். இப்போ என்ன தோழர் ஆதவன் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. திருச்செல்வம் சார் எனக்கு கொடுத்த கதாபாத்திர படைப்பு தோழர் பாலகிருஷ்ணன். ஆனால் இப்போவும் என்ன தெருவில் பார்க்குறவங்க தோழர் தொல்காப்பியம் போகிறாருன்றாங்க. இப்போ நான் சொல்ல வேண்டியிருக்கு, எப்பா தோழர் நான் தொல்காப்பியம் அவர் அப்படின்னு. அது பிரிக்க முடியல அவங்களால. இதில் எனக்கு என்ன யோகம்னா, நடிக்கிறதுக்கு கதாபாத்திரங்கள் கிடைக்கிறது, வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது வந்து எந்த கேரக்டர் கிடைச்சாலுமே அது ஒரு பெரிய விஷயம். ஆனால் சில உன்னதமான கதாபாத்திரங்கள் இருக்கிறது, லட்சிய படைப்புன்னு சொல்லுவாங்க. ஒரு நாவல் எழுதுகின்ற படைப்பாளி அந்த நாவலில் 100 கதாபாத்திரம் வந்தால் கூட ஒரு கதாபாத்திரத்துக்குள்ளே தான் அந்த ஆசிரியர் உள்ள அவன் டிராவல் பண்ணுவான். கோலங்களில் எங்களுக்கு ஆயிரக்கணக்கான கதாபாத்திரங்கள், எல்லா கதாபாத்திரங்களுக்குமே ஒவ்வொரு முத்தாய்ப்பு. ஆனால் திருச்செல்வம் என்கின்ற படைப்பாளி இயக்குனர் அவன் உலாவந்த கதாபாத்திரம் இந்த தோழர் கதாபாத்திரம் தான். தன்னை வடித்து காட்ட என்னை தேர்ந்தெடுத்தார். அந்த படைப்பில் நான் ஒரு நிழல், அவர்தான் நிஜம். ஆனால் ஒரு நிஜமாக என்னை நினைக்கும் அளவிற்கு என்னை அதில் வடித்தெடுத்தார். இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க கூட என்னை பார்த்தாங்கன்னா, என்ன சார் இத்தனை வருஷமா நாங்கள் தோழராக இருக்கோம், ஒருத்தரும் கூப்பிட மாட்டேங்கிறான், ஒரே சீரியலில் தோழர்னு அள்ளிட்டு போயிட்டேங்க சார்ன்றாங்க. அந்த அளவிற்கு அந்த பாத்திர படைப்பை அவர் கொடுத்தார், அவர் கையாண்டார். நானும் அதற்கு இணங்கினேன். அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்றை படைத்தது. அதை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் மணிக்கணக்காக சொல்லிக்கொண்டே போகலாம். அதனுடைய சிறப்பை உணர்த்துவதற்கு ஒரே ஒரு துளி சம்பவம். நாம் பல கல்லூரிகளுக்கு தலைமை தாங்க செல்வது உண்டு. அப்படி ஒரு முறை இங்கேயும் அழைத்தார்கள். அந்த விழா மேடைக்கு என்னை அழைத்து செல்லும் போது இங்க இருக்கக்கூடிய பெரிய கேம்பஸை பார்த்தேன். இப்பத்தான் என்னமோ எழுதிட்டு மையெல்லாம் வடிஞ்சுக்கிட்டு இருந்தது. உள்ள வந்தவொடனே கேட்டேன், என்ன சமாச்சாரம்? இந்த கேம்பஸில் உள்ள சுற்றுச்சுவர்களில் சில பொன்மொழிகள் அழிக்கப்பட்டு இப்போதான் புதுசா பூத்திருக்கு, இந்த மை கூட உணரலையே என்னன்னு கேட்டேன். அதுக்கு அந்த நிர்வாகத்தில் அவர்கள் சொல்லிய பதில் என்ன தெரியுமா? ஐயா, நீங்க தோழர் வர்றீங்க,
தூய தமிழ் பேசுகிறவர். நீங்கள் வருவதற்கு முன்னால் இந்த வளாகத்தில் அத்தனையும் ஆங்கில பொன்மொழிகளாக இருந்தது. நீங்கள் வரும்போது அது இருக்கக்கூடாதுன்னு நினச்சோம், அதை அழிச்சோம் நாங்கள். இதுக்கு மேலே அந்த கதாபாத்திரத்தின் வெற்றியை சொல்வதற்கு ஒன்றுமில்லை. இது மாதிரி நிறையா இருக்குது. அத்தனை சிறப்புகளுக்கும் அந்த கதாபாத்திரத்தை படைத்து கொடுத்த இயக்குனர் திருச்செல்வம் அவர் தான் அந்த சிறப்புக்குரியவர். இன்னைக்கு அவருக்கு நம்ம பிஹைண்ட் வுட்டில் விருது கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. தோழர் நீங்கள் வந்து பேசணும்னு சொன்னாங்க. இதை விட சிறந்த சந்தர்ப்பம் என்னையா இருக்குன்னு சொல்லி வந்துட்டேன். ஆக மீண்டும் அவருக்கு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த விழாவில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். தோழரின் அன்பு வாழ்த்துக்கள். நன்றி தோழரே, Thank you அற்புதமாக so much, தோழர்களே. கருத்துக்களை தெரிவித்தீர்கள். நன்றி. கரிகாலன் மீஸ் இல்லாமல் இருக்கு. சாரோட ஸ்பெஷல் என்னன்னா, சாரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை வந்து அப்பா அம்மா சொன்ன பேர்லேருந்து அழைப்பாங்க. சாரை சந்திச்சதுக்கப்புறம் அவர் கொடுத்த கேரக்டர் கரிகாலன் அப்படிங்கிற நேமில் தான் என்னை வந்து நிறைய பேர் கூப்பிடுறாங்க. சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் வேண்டும்னு சொல்லுவாங்க. மீடியாவில் இயங்குற எல்லாருக்குமே ஒரு ஏஜில் கரெக்டான ஒருத்தங்களை நம்ம மீட் பண்ணோன்னா அதுக்கடுத்து லைஃப் வந்து அப்லிஃப்ட் ஆகும். ஸோ என் லைஃப்பில் வந்து சாரை மீட் பண்ணது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு இன்டர்வல் பிளாக் மாதிரி. இவ்வளோ தூரம் ஓடி வந்த இடத்துல இருந்து ஒரு விஜேவா என்னோட பயணம் வந்து தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருந்தேன். நிறைய பேரை நான் சந்தித்தேன், நிறைய இடங்களில் ரெஸ்யூம் கொடுத்துருந்தேன். பட் சாரை மீட் பண்ண நாள்லேருந்து இன்னைய வரைக்கும் நான் நிறைய லைஃப்பில் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கேன். எல்லாருக்குமே லைஃப்பில் தனக்கான குருநாதரை மீட் பண்ணிட்டாங்கன்னா பெரிய முன்னேற்றம் இருக்கும். எனக்கு சாரை மீட் பண்ணது அப்படி. இன்னும் நிறைய முன்னேற்றங்கள், அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கும் நல்லபடியாக அமையணும் எங்களுடைய வாழ்த்துக்கள். எஸ், அடுத்ததாக ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் பிஹைண்ட் வுட்ஸ். ஏன்னா வந்து நாங்கள் எல்லாரும் மீட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸாக இது அமைஞ்சது. ஏன்னா சீரியஸாக வந்து ஒரு கால் தான் இந்த மாதிரி வந்து திருசெல்வம் சார் வந்து அவார்டு வாங்குறாரு, நீங்கள் எல்லாம் வர முடியுமான்னு ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. உடனே நாங்கள் எல்லாரும் வந்துட்டோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் வந்து நாங்கள் சொல்லிலாம் போடலை, நிஜமாக வந்து இது ஒரு கோ இன்சிடென்ஸ் தான். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த டீம் வந்து ஒரு ஃபேமிலியாக இருந்தது. ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் வரும்போது நான் 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ வந்து ஒரு பயத்தோட திருசெல்வம் சார் பற்றி எனக்கு தெரியும். அப்போவே ஃபர்ஸ்ட் டே வந்த ரொம்ப பயமாக இருந்துச்சு. இப்போ நான் வந்து காலேஜ் 3rd இயர் படிக்கிறேன். ஸோ ஒரு சின்ன பையன்லேருந்து இந்த அளவுக்கு வந்து என் கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்கு மெயினாக இருந்தது திருசெல்வம் சார் தான். ஸோ தேங்க்யூ சார், கங்க்ராச்சுலேஷன். கண்டிப்பாக பிரதர், நிறைய ப்ராஜெக்ட் நீங்கள் வந்து பண்ணுவீங்க, அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் பிஹைண்ட் வுட்ஸ் ஃபார் இன்வைட்டிங் அஸ். சீரியஸ்லி ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறதுல எல்லாருக்குமே சந்தோஷம். ஆக்சுவலி இந்த ஐடென்டிட்டி எங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த எதிர்நீச்சலில் கிடச்ச ஐடென்டிட்டி இட் வில் ஃபார் எவர் பி இன் யுவர் ஹார்ட். இந்த ஐடென்டிட்டி எப்போவுமே வந்து எங்கள் டெத் வரைக்கும் இருக்கும். பிகாஸ் இந்த பேர் வந்து அவ்வளோ பெருசாக ரீச் ஆகிருக்கு. நான் எங்கே போனாலும், ஸ்கூலாக இருக்கட்டும், ஸோ எங்கே போனாலுமே இதை பற்றி பேசுகிறாங்க. ஸோ நான் எல்லாருக்குள்ளே இருக்க டேலண்ட்டையுமே ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஸோ என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்து என்னை அப்ரிஷியேட் பண்ணி எனக்கு இருந்து அந்த பாக்ஸிங் டேலண்ட்டை வந்து சீரியல் மூலிமா வெளில கொண்டு வந்திருக்கீங்க. ஐ எம் ரியலி ஸோ கிரேட்ஃபுல் டு யூ சார் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார். தேங்க்யூ சார். ஓகே, சிறப்பு. அண்ட் இந்த ஒரு அவார்ட் செக்மெண்ட் வந்து ரொம்ப ஒரு ஹார்ட்ஃபீல் சந்தோஷமான ஒரு விஷயம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சார் பிளானில் இல்லைனாலும் பரவாயில்ல, எதிர்நீச்சல் பார்ட் 2 பற்றி எதனா கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க சார். நெக்ஸ்ட் அவார்ட் ஃபங்க்ஷன் அந்த அவார்டோட சேர்த்து எதிர்நீச்சல் பார்ட் 2 நாங்கள் பண்ணுவோம். ஆக்சுவலாக பார்த்து எங்களுடைய எனக்கு நான் கதை பண்ணும்போது பார்த்தா அதோட நீட்சி எல்லாத்துலேயும் வந்துக்கிட்டே இருக்கும். குலங்கள் இல்லாத சொல்லாத விஷயங்கள் இதில் சொல்லியிருப்போம். இதுலேருந்து படர்ந்த அது அடுத்ததுக்கு போகும். அதனால் எனக்கு இவங்களெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்ற ஆர்வத்தோடு தான் நானும் பயணிக்க ஆசைப்பட்றேன். இவங்க ஆர்டிஸ்டாக மட்டும் இல்லை, இவங்க ஒவ்வொரு ரொம்ப இயல்பாகவே வந்து எல்லாருமே வந்து அந்த அந்த அவங்களுடைய இயல்புத்தன்மையோடு இருக்கிறவங்க தான். எப்போதுமே இந்த வந்தோம்னா அவங்க இப்போ இங்கே பேசிக்கிற மாதிரி இல்லை. இங்கே ஸ்பாட்டில் இந்த மாதிரிலாம் அழுதுகிட்டு இருப்பார் கமலேஷ். பார்க்க பெரிய ஆளாக தர்றாரு இல்லையா, அவர் அழுவார், அவங்க காமெடி பண்ணுவாங்க, இவங்க சிரிப்பாங்க, கல்ட்டா பண்ணுவாங்க. இவங்க எல்லாருமே இவங்க நாங்கள் தீபா, அஜய் எல்லாருமே அந்த மெயின்லைன் சைனாவிலே இருப்போம். ஆஃபீஸ் சீன் எடுக்கும்போது மேலே சாப்பிட போயிடுவோம். இப்படி அங்கேயும் அப்படி தான். இதில் யூனிட் எடுக்கும்போது அப்படியே மதியம் ரத்னா காஃபுக்கு போயிடுவோம். ஸோ எப்பொழுதுமே ஒரு குடும்பம் மாதிரியான ஒரு அமைப்புக்குள்ளே தான் இருந்தோம். அஃப்கோர்ஸ் மெட்டியோலிலையும் அப்படி தான் இருந்தோம். எங்கே இருந்தாலும் எங்கே போனாலுமே ஜாலியாக கிளம்பிடுறோம். சில நேரத்தில் ஷூட்டிங்கை விட்டுட்டு கிரிக்கெட்லாம் ஆடிருக்கோம். ஆமாம். அப்போ விக்ரமாதித்தன் சீரியஸாக இருப்பாப்புல, ஒரு மாதிரி சீரியஸாக இருப்பாப்புல. அது ரொம்ப சீரியஸாக ஒரு படைப்பு அப்படியெல்லாம் பண்ண முடியாது. படைப்பு சீரியஸாக இருந்தாலும் நம்ம எளிய மனிதர்களாக இருக்கணும். அப்போ தான் நல்ல ஒரு
இது வரும். நிச்சயமாக நான் எதிர்பார்க்குறேன் எதிர்நீச்சல் 2 வரணும் அப்படின்ட்டு. தேங்க்யூ Okay, சார், definitely. எங்களுடைய ரெக்வஸ்ட்டை ஏற்றுக்கிட்டதுக்கே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எஸ் ஒன்ஸ் அகேன் ஹோல் டீமுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் இன்னும் நிறைய சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும், நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டே இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரே ஒரு இது குறிப்பிட்ட நாங்கள் நண்பர்கள் அவங்க போஸ் வெங்கட் வந்திருக்காரு. ஒவ்வொரு நாளைக்கு மேடையிலேருந்து பார்க்கும்போது நண்பர் ராஜ்காந்த் மெட்டி ஒளி, நான் அந்த டீமையும் கொஞ்சம் எனக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன். மெட்டி ஒலி ஏன்னா நான் அங்கேருந்து தான் தொடங்கினேன். சார் வந்து உங்களை ஸ்டேஜில் ஏற்றி மெட்டி ஒலி டீமும் வந்து ஸ்டேஜில் ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆசைப்பட்டாங்க. அதனால் இங்கே அப்படியே இப்போ நீங்கள் ஏதாவது எண்டு கார்டு போடணும்னா போகலாம். இனி எப்படி இப்போ தான் ஓப்பனிங்க. Behind Woods Gold Icons 2024. Title sponsor Chennai's Amrita Group of Institutions. Chennai's Amritaல ஈஸியா படிக்கலாம், வேர்ல்ட் ஃபுல்லா பறக்கலாம். அண்ட் Sunland Refined Sunflower Oil ஊட்டச்சத்தும் எதிர்ப்பு சக்தியும் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத Sunland Refined Sunflower Oil. Supported by GT Holidays, South India's #1 travel brand. Q&Q Pharmacy, quality medicines at affordable price. Kohila Women's Innovative, VGP Marine Kingdom, India's first walk-through tunnel aquarium, Inno6, India's first FIU registered crypto exchange. Design partner Anu Styles, ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம். அண்ட் பவர்ட் பை ஜெயச்சந்திரன். இங்கே எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. தாம்பரம், பள்ளிக்கரணை, டி நகர். ஹவுடா பே, your trusted payout partner. Twin Birds leggings, colors you need, fit you want. அடியார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். சிக் புரோட்டீன் தெரப்பி, ஸ்ட்ராங் அண்ட் பிளாக் ஷாம்பூ, கூந்தலுக்கான புரோட்டீன் தெரப்பி. ஸ்பெஷல் பார்ட்னர்ஸ் ரெஸ்டாரண்ட் பார்ட்னர் சோலன் மெஸ், அசோக் நகர், வேளச்சேரி, அண்ணா நகர், பெருங்குடி மற்றும் பாரிஸ் கார்னர். ஹெர்பல் பார்ட்னர் லக்ஷ்மி கேன்சர் கேர், சித்தா ட்ரீட்மெண்ட் சென்டர் ஃபார் ஆல் டைப்ஸ் ஆஃப் கேன்சர். டேஸ்ட் பார்ட்னர் ஆச்சி மசாலா, ஆச்சியின் புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ₹20 மட்டுமே. பிரியாணி பார்ட்னர் காலிட்ஸ் பிரியாணி, த பிரியாணி டிப்போ. விமென்ஸ் வேர் பார்ட்னர் பிரஸ்டா விமென்ஸ் வேர், அனைத்திலும் பெஸ்டா பிரஸ்டா இன்னோவேஸ் லெகிங்ஸ் மற்றும் நைட்டி. Chennai Samurtha International Aviation and Hotel Management College and Sunland Refined Sunflower Oil presents Behind Woods Gold Icons 2024. Supported by GT Holidays, Q&Q Pharmacy, Kokila Women's Innovative, VGP Marine Kingdom, Inno6. Design partner Anuj Styles. Powered by Jay Chandran. Howda Pay. Twin Birds leggings. A2B Veg Restaurant. Chick Protein Therapy Strong and Black Shampoo.